Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். திரு அனிருத் அவரு நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சம்பளமே அவர் கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்கும் வாங்குறாரு அப்படின்லாம் நிறைய எழுதுறாங்க, பார்க்குறோம். பணம் வாங்குறீங்க, செட்டில் ஆகுறீங்க, நல்லா ஆகுறீங்க, வசதி ஆகுறீங்க. ஆத்மார்த்தமாக ஒரு நாள் எப்பயோ பண்ண செந்தமிழ் தென்மொழி அதை அப்போ சொல்கிறோம்ல, இளையராஜா பாட்டெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ரகுமான் பாட்டெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள நிறைய சாங் வைக்க இல்லை, நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறது சரியா? நிறைய பேர் இப்படி கமெண்ட்ஸ் போடுவாங்க, இவருக்கு வேறு வேலை இல்லை. அது நமக்கு டிஸ்டர்பே ஆக மாட்டாங்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாட்டு. இந்த பாட்டெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க? இவ்வளோ டெக்னாலஜியோட தான் பண்ணுறாங்க. அது எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது? அது எவ்வளோ கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு அந்த பாட்டு. ஒரு சாங் இந்த டங் 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 அந்த சாங்கு என்ன ஹிட்டு, அதை கேட்குது எத்தனை வரை கேட்டுருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாட்டு. அவ்வளோ கோடிக்கணக்கில் எப்படி அது போகுது? அப்போ வேலில் உள்ள மியூசிக்காரங்க முட்டாளா? நல்ல சாங்கை பண்ணலாம், இவ்வளோ காசு வாங்குறதுக்கு நல்ல சாங்கை பண்ணலாம், எல்லா மியூசிக் டேரக்டருமே சொல்கிறோம். அதனால் ஒன்ஸ் அப்பானே டைம் ராஜா சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் ராஜாவுக்கு ரொம்ப அடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா பண்ணியிருந்தா எல்லா மியூசிக் டேரக்டரும் அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் டைம் இவங்களாம் நினச்சிக்கிறாங்க இப்படி தான். சாய் அபியங்கர் அவர்கள் ரீசெண்டாக அவருடைய ஒர்க்ஸில் நீங்கள் கேட்டதுண்டா சார்? இப்போ அனிருத்துக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இப்போ கேட்கக்குள்ள நமக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சேஞ்ச் இருக்க போகுது? இப்போ ரகுமான் பண்ணுற மாதிரியே நான் பண்ணோன்னா நீங்கள் என்ன சார், அதுக்கு ரகுமான் சாரே பெட்டர், அவரே பண்ணிட்டு போயிடுவார், நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க கேட்பீங்களா? வாடுற எவ்வளோ பேர் பாட்டு கேட்குறாங்க ஆஸ்பத்திரியில், சில சாங்கெல்லாம் கேட்டு அவங்க நோயே குணமாக எடுதுங்கிறாங்க, ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது சார். இப்போ உள்ள பாட்டு போட்டோன்னா ஆஃப் பண்ணுங்க, ஐயோ ஆஃப் பண்ணுங்கிறாங்க. ஏன் கேட்க முடியல அவங்களால? ஒரு 10 நாள் கழிச்சு போகிற உயிர் இன்னைக்கே போயிடுங்கிற மாதிரி பயப்படுறாங்க. நீங்கள் இப்போ ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது நல்ல சாங் வந்திருக்கா? ஏதாவது சாங் சொல்லுங்கள். நான் சொன்னால் நான் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு நான் யாரையும் குறை சொல்லணுங்கலாம் எனக்கு கிடையாது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. பெரியண்ணா, சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான படங்கள்ல நமக்கு எவர்கிரீன் சாங்ஸ் கொடுத்த இசையமைப்பாளர் திரு பரணி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கீபோர்டோட எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான சாங்ஸ், எவர்கிரீன் சாங்ஸ் நீங்கள் வாசிச்சது எல்லாமே இன்றைக்குமே அதை கேட்கும்போது அடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. அதில் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா பார்வை ஒன்று எப்போதுமே தான். ஆமாம், அதிலேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆல்பம் பற்றி சொல்லுங்களேன், அது எப்படி நடந்தது? அண்டு இன்னை வரைக்குமே அந்த சாங்ஸ் கேட்கும்போது ஏதோ ஸ்பெஷலாக இருந்துகிட்டே இருக்குல்ல சார், நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, சாங் பண்ணக்குள்ளே நம்ம அந்த உணர்வாக பண்ணுறது தான் எல்லாருமே. வாசிக்கிறவங்க, அந்த பாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு புள்ளியில் சேரும்போது அது பயங்கர ஒர்க் அவுட் ஆகிக்குது. ஓகே, நான் மட்டும்னே சொல்லிட முடியாது. கம்போஸ் பண்ணி அதை கொண்டு வந்து நம்ம கொடுக்குறோம்ல, அந்த சேர்ற அத்தனை பேருமே சேர்ந்து அதை ஹிட்டு கொடுக்கும். அப்படி அமைஞ்ச ஆல்பம் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே பெரிய ஹிட்டு. ஆமாம், அதில் இந்த சாங் அந்த சாங்னு சொல்ல முடியாது. துளி துளியாக பயங்கர நிறைய பேர் அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. துளி துளியாக. ஓகே, அதே மாதிரி உங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லிரிசிஸ்ட்டாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டராக மாறுறீங்க. இந்த டிரான்சிஷன் எப்படி, எதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருந்தது சார்? இல்லை, ஊர்லேருந்து வரக்குள்ள எனக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது, இந்த மியூசிக்கல் நோட்ஸாக எதுவும் தெரியாது. அப்புறம் போக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் பண்ண வந்தேன். அந்த தெரிஞ்சுக்கிற காலகட்டம் வரைக்கும் பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஓகே, அப்படி ஆரம்பித்தது தான் நாளைய திருப்பு, அந்த ஃபஸ்ட்டு பாட்டு விஜய் படத்தில் அப்படி எழுதின பாட்டு தான். ஓகே, விஜய் சாருக்கு நீங்கள் பாட்டும் எழுதியிருக்கீங்க, அதுக்கப்புறம் பெரியண்ணாவில் ஒரு பாடவும் வச்சுருக்கீங்க. அவரோட ஒர்க் பண்ண அனுபவம் பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் விஜய் ரசிகர்களுக்காக. எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கேன். ஓகே, விஜய் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் எப்படி ஒரு எங்கள்கிட்டலாம் இருக்காரோ அப்படி தான் இருக்கார், எந்த மாற்றமும் இல்லை. என்னென்னா மியூசிக்கு, அவருக்கும் மியூசிக்கு நாலேஜ் இருக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருந்தது. நான் சாங் பண்ணக்குள்ளேயே அவர் பாட வைக்கக்குள்ளே ஈஸியாக இருந்தது. அப்படி தான் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். ஓகே, தான் இப்போ வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்காருல, எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவர் அந்த ஃபஸ்ட்டு பாட வைக்கணுன்ற அந்த தாட் எப்படி சார் வந்துச்சு? அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? சூர்யா சாருக்கு விஜய் சார் பாடணும் அப்படின்றது? இல்லை, அதை நாங்கள் அப்படி ஐடியா பண்ணல. அந்த ஆல்பம் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். எஸ்எஸ் நானும் சேர்ந்து அதை ஐடியா பண்ணோம். ஐடியா பண்ணிவிட்டு 3 சாங்கையும் விஜய் சாரை பாட வச்சோம். பாட வச்சுட்டு இது இருக்கட்டுப்பா, உனக்கு ஒரு நேரம் வரக்குள்ளே இதை நான் படமாக பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி அமைஞ்சது தான் அந்த படம். அது விஜய்க்காக தான் ஐடியா பண்ணது, ஆனால் அது சூர்யாவுக்கு ஓகே, நான் தம்மடிக்கிற ஸ்டைலில் பார்த்தது ஆக்சுவலாக விஜய் சாருக்கு தான் அது பண்ணது. ஓகே, விஜய் சார் நினச்சி தான் அதை நான் கம்போஸ் பண்ணது. அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கும் நீங்கள் பாட்டு பண்ணியிருக்கீங்க, அதே பெரியண்ணா படத்துலேயே பண்ணியிருக்கீங்க. அந்த பாட்டும் பயங்கரமான ஹிட்டு. ஆமாம், விஜயகாந்த் சார் கேட்டு என்ன சொன்னாங்க? இல்லை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணது?
விஜயகாந்த் சார் வந்து அதான் கேப்டன் அவரை சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க. உள்ளே போய் பேசுனீங்கன்னா சாதாரணமாக பேசுவார். இப்போ நம்ம 2 பேரும் எப்படி பேசிக்கிறோமோ அதே போல் பேசுவார். அவர் வந்து எனக்கு இந்த தம்மடி ஸ்டைலில் பாடி காட்டினார். நான் அவர் எப்படியாவது படத்தை ஒரு பாட்டாவது பாட வச்சோன்னு நினச்சேன். அது நடக்காமல் போயிட்டு அதுதான் கேப்டனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. வேறு அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன். நான் சொல்லி தெரிய போகிறதில்ல, உலகத்துக்கே தெரியும் கேப்டன்னாலே என்னங்கிறது. ஆனால் கேப்டன் தான். அது என்னைக்கு அதான் கேப்டன். ஆக்சுவலாக இப்போ தம் அடிக்கிற ஸ்டைல் பாட்டு வந்து விஜயகாந்த் சாரை பாட வைக்கணுன்ற ஐடியா இருந்துச்சா? இல்லை அவர் பாடி காட்டினார் என்கிட்ட அந்த பாட்டை. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாரு, நின்று பாடி காட்டினார் வாய்ஸ். நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தான் லட்சுமி விரும்பிச்சு அப்படி ஒரு பேஸில் பாடினார். அது எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவர் பாடினது, விஜய் பாடினது வேறு மாதிரி பாடிருக்காரு, நான் பாடி காட்டினது வேறு மாதிரி இருக்கும். அவர் பாடி காட்டினதுக்கு ஒரு பேஸோடு அப்படி இருந்தது. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கேட்டேன். அவர் வாய்ஸில் நான் தான் கேட்டிருப்பேன், அவர் வாய்ஸில் என் பாட்டை. ஓகே. அது எதனால அதுக்கப்புறம் அது இதுவாக வராமல் போயிடுச்சு, பாட்டாக வராமல் போயிடுச்சு? என்ன ரீசன்? அந்த பாட்டு வந்துருச்சு, அதான் பெரிய நாவலில் வந்துருச்சு உங்களுக்கு. இல்லை பாட்டு வந்துருச்சு. விஜயகாந்த் சாருடைய குரலில் கேட்குறேன் நான். விஜயகாந்த் குரல் அவர் அதை பாடி காட்டினார். விஜய் பாடி இந்த பாட்டை அவர் பாடி காட்டின படம் நடந்துக்கிட்டு கொள்ள. ஓகே. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை வந்து பாட வைக்கணும் அடுத்தடுத்த படங்கள்ல அப்படின்னு நினைச்சா அது நடக்காமல் போயிடுச்சு. ஓகே, அதுதான். ஓகே. இப்போ அடுத்தது அப்படியே வந்தோம்னா சுந்தரா டிராவல்ஸ் படமாக பார்க்கும்போதே அது பயங்கர ஜாலியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம். அதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக் வேறு, பறக்கும் தாலிகா. பறக்கும் தாலிகாவுடைய ரீமேக் வேறு. அதில் மியூசிக் பண்ண அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அந்த படம் அதான் சுந்தரா டிராவல்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு காமெடி படத்துக்கு மியூசிக் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஓகே. வெளில நான் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு சின்ன பாவை கூட குடுக் அப்படின்னு சவுண்டு போடணும், குடுக் அப்படின்னு சவுண்டு போடணும். அதில் இந்த எலி போய் இப்படி திரும்பிச்சுன்னா அதுக்கெல்லாம் சவுண்டு போடணும். அது மாதிரி காமெடி படத்துக்கு பார்த்து பண்ணால் தான் அது ஹிட் ஆகும். சும்மா வெறுமனே நம்ம சிம்பனி ஸ்டைல் அது இதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா வச்சு வேறு ஹெவியாக பண்ணோம்னாலாம் அதில் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த என்ன ரியாக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மியூசிக் பண்ணணும். சுந்தரா டிராவல்ஸுக்கு அப்படி தான் அமைஞ்சது. இன்ன வரைக்குமே அந்த மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்க ஒரு மியூசிக் போட்டு. இன்ன வரைக்கும் அது பயங்கர ஃபேமஸ்ஸு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா சேனலில் நிறையா இதில் ஏன் யூடியூப்லேயே இருக்குது அந்த மியூசிக்கு. அந்த மாதிரி வந்துருச்சு சுந்தரா டிராவல்ஸ் ட்ராக்கு. சுந்தரா டிராவல்ஸில் வந்து இந்த மெயினாக சொல்லணும் இந்த எலி சீனு. வடிவேல் சார் வந்து ஒரு பாஸ்போர்ட் எல்லாம் போயிருக்கோம், அந்த எலியை ஃபேஸில் ரெட் கலர் லைட் எரிஞ்சோடனே மியூசிக் வரும்ல. இந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு? சொல்லக்குள்ளே எனக்கு சிரிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்குள்ளேயே சில ஐடியாஸ் வந்து நமக்கு எப்படின்னா அந்த படத்தை பார்க்கக்குள்ளே வெறுமனேன்னு டபுள் பாசிட்டிவ் பார்க்கக்குள்ளேயே நான் கொஞ்சம் சிரிச்சிட்டேன் அந்த படம் பார்க்கக்குள்ளே. அப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் அந்த படம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது 2 ஹவராக கொண்டு வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணோம். பார்த்து பண்ணி நாங்கள் பண்ணக்குள்ளே சிரிப்போம், பண்ணிவிட்டு அந்த சீனே ரிட்டர்ன் போட்டு சிரிப்போம். அந்த மாதிரி பிரசாத் டீலக்ஸ் 70mm தான் பண்ணேன். ஒரு சீனை ஒரு ரீலை முடிப்போம், திருப்பி போட்டு நாங்களே ரசிப்போம். ரசிச்சுட்டு திருப்பி எங்கேயாவது பண்ண வேண்டியதுதான் பண்ணுவோம். அப்படி பண்ணோம், பார்த்து ரசிச்சு பண்ண படம் சுந்தரா டிராவல்ஸ். உங்களுக்கு அதில் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சீனில் நீங்கள் பண்ண RRல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எது சொல்லுவீங்க? இல்லை எனக்கு நிறையா அதில் அந்த படத்துக்கே மியூசிக் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் பறக்கத்தாலியாகவும் பாருங்கள், இதுவும் பாருங்கள். இதுக்கு ஃபுல்லாக நாங்கள் அதுலேருந்து ஒரு பிட்டு கூட எடுக்கல, நாங்களாம் புதுசாக கம்போஸ் பண்ணது. அந்த மாதிரி இருக்கும் ரீ ரெக்கார்டிங்கு. என்னன்னா இந்த படத்துக்கு நான் கம்போஸ் பண்ணிட்டு ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணேன். அவன் அந்த குளத்துல போய் இந்த டஸ்டியாக இருப்பான் ஹீரோயின், அவங்க ஃபுல்லாக மாறி வருவாங்க வந்து அந்த குளத்துல போய் விழுந்தோடனே அந்த நம்ம வடிவேலும் முரளியும் அங்கே இருப்பாங்க. அந்த பொண்ணு போய் குளத்துல விழுந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ தொலைஞ்சதுன்னு இருப்பாங்க. ஆனால் அவள் அப்படி ஏந்திரிச்சு வரக்கூட கலராக அப்படி ஏந்திரிச்சு வராப்புல. மாப்பிள்ளை இந்த குளத்துல குளிச்சா கூட கலராக எல்லாம் போல இருக்கடா, நானும் குதிச்சிடலாம் போல இருக்கு அப்படிம்பாப்புல. 2 பேரும் குதிக்க போவாங்க. அவள் அப்படியே ஏஞ்சி வருவா. வந்தோடனே இவன் இனிமேல் என் தங்கச்சின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிம்பாப்புல. நான் நம்புறேன்டா மச்சான் அப்படிமா. இந்த பேச்சு நமக்கு வந்து அந்த தண்ணியில் குதிக்க போகிறதுக்கு மட்டும் 2 பேரும் வந்து நமக்கு நீச்சல் தெரியாது. மருதமலையுமா அவனிக முருகையான்னு பாடுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப அளப்பறையாக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அது வரைக்கும் வந்து ஆக்சுவலாக அவங்களை கழட்டி ஒன்றுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அந்த தண்ணியில் குதிச்சு அந்த ரிவிலேஷன் சீனுக்கு அப்புறம் அதே மாதிரி இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப அந்த படத்தில் மெமரபுளாக இருக்கிற ஒரு சீன்னா வினி சக்கரவர்த்தி சார் வீட்டுக்குள்ளே பூந்தி இவங்க பயங்கரமாக ஒரு கலாட்டா ஒன்று பண்ணி அதில் ஒரு மியூசிக் ஒன்று பண்ணி. ஆமாம் ஒரு மாதிரி அது வந்து அந்த எலி போய் மண்டையில் உட்காந்து மண்டையில் கட்டையில் வச்சு அடிப்பாங்க, மாவெல்லாம் கொட்டிடும். அது பண்ணதை பறக்கும் தாலிகா அந்த டேரக்டரே ரொம்ப ஒரு ஹியூமராக பண்ணியிருந்தார். பண்ண விஷயங்கள்லாம் அப்படியே ஆப்டா அவங்க 2 பேருக்கும் அப்படி அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் சுந்தரா டிராவல்ஸ் போல் ஒரு காமெடி படம் இப்போ தமிழில் நான் பார்க்கல, சமீபமாக பார்க்கல. அந்த படம் தான் இருக்குது, எலி பஸ்ஸு என்னென்னமோ வச்சு பண்ணது. இப்போ அந்த மாதிரி எதுவும் படம் இல்லை. சுந்தரா டிராவல்ஸ் 2 எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஓகே, சங்கரா சொன்னேன் எப்போ எடுக்கிறாரு என்னன்னு தெரியல.
சுந்தராட்டாசு அந்த படத்தை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம். ஏதாவது உங்களுக்கு அதில் மியூசிக் ஞாபகம் இருக்கா? நீங்கள் பண்ணதில் ஏதாவது பண்ணி காமிக்க முடியுமா? அதில் அந்த சாங் எல்லா சாங்குமே நல்லாயிருக்கும். கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங், அட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் 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 டிங், தான அந்த சாங் நல்லாயிருக்கும். கேட்கக்குள்ளெல்லாம் என்ன டிங் 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 போட்டிருக்கீங்களா அப்படின்னாங்க. ஒரு புது சவுண்டாக இருக்கட்டுங்க அப்படின்னு ட்ரை பண்ணி அந்த ஓகே சூப்பர் சார். அப்புறம் அதில் சந்தன பூசிய மல்லிகை, அப்புறம் எல்லா சாங்குமே அதில் நல்லாயிருக்கும். அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு 3-4 ட்ராக்கு பக்காவாக. அதை நாங்கள் பண்ணது ஒரு 5 சாங் பண்ணோம். படத்தை யூஸ் பண்ண 3 ட்ராக் தான் யூஸ் பண்ணோம். ஒரு சாங் இப்போ அடடா ஊர்குளத்தில் அதுதான் இப்போ ஆடியோ போட்டு இப்போ பயங்கரமாக அது ஹிட் ஆகி போயிட்டு வந்துடும். அது விஷுவல் பண்ணலை. ஓகே. அதான் தண்ணியில் குளிக்கக்குள்ளேருந்து அந்த சாங் ஆரம்பிக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணலை, நாங்கள் விஷுவல் பண்ணலை. ஓகே. அந்த யூஸ் பண்ணாத பாட்டு ஏதாவது நம்ம நேயர்களுக்கு? அடடா ஊர்குளத்தில் தாமரை பூவாட கண்டேன், புதிதாய் பாட்டெடுத்து பூங்குயிலும் பாட கண்டேன், மெதுவாய் மேகமெல்லாம் அங்கும் இங்கும் போக கண்டேன், புதிதாய் பாட்டெடுத்து மண்ணுக்குள்ள பாட கண்டேன், அடடா ஊர்குளத்தில் தாமரை பூவாட கண்டேன். ஓ சூப்பர் சார், சூப்பராக இருந்துச்சு சார். இந்த பாட்டு வந்து படத்தில் மிஸ் ஆகிடுச்சுன்றது எங்களால் நம்பவே முடியல. மேபி வந்துருந்துச்சுன்னா இப்போ நிறைய பாட்டு இதாக வர மாதிரி அதுவும் வைரலாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ போயிட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம். படத்திலே போடல, இதை வந்து சும்மா அந்த சின்ன சின்ன அந்த போட்டோ ஸ்டில் அது இது வச்சு இப்போ போட்டிருக்காங்க. ஆடி 1.5 கோடி பக்கம் ஓடி போச்சு. இப்போ போட்டு 1 வருஷம் தான் ஆகுது. அப்படி நல்லா கேட்குறாங்க அந்த பாட்டை. ஒரு ஹீரோவுக்கு வந்து மாஸ் பில்டப் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்வியஸாக பிஜிஎம்மும் ஒரு முக்கியமான காரணம். அதாவது உங்களோட ஹீரோஸ்னா நீங்கள் ஒர்க் பண்ண நிறைய ஹீரோஸ் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய மாஸ் ஹீரோஸாக இருந்திருக்காங்க. விஜய் சார், சூர்யா சார். இப்போ இந்த ஹீரோஸ்க்குலாம் வந்து இப்போ எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் கூட ஒர்க் பண்ணீங்க. விஜயகாந்த் சார் அன்றைக்கே ஒரு பெரிய ஹீரோ, இன்னைக்கு இவங்கெல்லாம் பெரிய மிகப்பெரிய ஸ்டாராக இருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க இந்த டிரான்சிஷன் ஆஃப் ஒர்க்கை? இல்லை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே மாறும். அது மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். அவ்வளோ டியூனுங்கிறது ஒன்று தான். இப்போ தமிழ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். அதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கவிதை எழுதலாம். ஐயோ தமிழ் ரொம்ப பழசுங்க, எழுத முடியாதுங்க கவிதை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் மியூசிக்கிலும் 7 நோட்டு இந்த கம்போசிங் டியூன்லாம் ஒன்று தான். பண்ணுற அந்த டெக்னாலஜி இன்றைக்கி வருதுங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி விஎஸ்டி டோன் வருது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி பண்ணுற ரகுமானாக இருக்கட்டும், இல்லை அனிருத்தாக இருக்கட்டும், வர்ற மியூசிக் யார் வேணும், அதுதான் ட்ரெண்டுங்குது. மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அன்னைக்கு மெலோடியாகவே பண்ணாங்க, இன்றைக்கும் அப்படி தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கோ, மக்களுக்கு எந்த சவுண்டு பிடிக்குமோ அப்படி தான் பண்ணுவோம். இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பாட்டெலாம் நீங்கள் கேட்குறது உண்டா, பார்க்குறது உண்டா? எப்படி சார் மியூசிக்ல எப்படி? இல்லை சார் அப்படி இல்லை. இல்லை இப்போ இப்போ இருக்கிற கேட்பேன், ஆனால் அதுக்கெல்லாம் ஆயுஸ் அதிகமாக இல்லை. ஓகே. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு குத்து ஓரியன்ட்டாகவே இருக்குது இப்போ உள்ள படங்கள். இப்போ ரஜினி சார் படமாக இருக்கட்டும், இல்லை கமல் சார் படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும், யார் படமாக இருந்தாலுமே ஒரு குத்து போட்டு தானே ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் ஒரு 100-200 பேர் 500 பேர் 1000 பேரை வச்சு ஆடுறாங்க. இதே தான் அவங்க கேட்குறாங்களோன்னு நினச்சிக்கிறாங்க. படத்துக்கு படம் அப்படி தானே வருது உங்களுக்கு. மியூசிக்கை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு சொல்லலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் தான், ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ எல்லாமே ஒரு என்னன்னா எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஆடியன்ஸ் என்ன மூடில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னா அந்த ஸ்பீடில் நம்ம ஏதாவது பண்ணி இதை ரசிக்க வச்சிடணும். ரீல் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி எல்லாரையும் அதை கேட்க வச்சிடணும், ரசிக்க வச்சிடணும். அந்த நேரம் நமக்கு வந்து அது ஹிட்டு அப்படின்னு சொல்ல வச்சிடணும். அவ்வளோதான். அதுதான் இப்போ போயிட்டுருக்கிறது. நல்ல படம் பண்ணால் என்றைக்குமே ஹிட் ஆகுது. இப்போ ரப்பர் பந்து வந்து மிக சாதாரணமாக பண்ணப்பட்ட படம் தான், மிகப்பெரிய ஹிட் அது. அப்போ அந்த படமும் வந்து ஹிட்டாக தானே ஆகுது. ஏன்னா ட்ரெண்டுங்கிறது சவுண்டிங்கு, சில டெக்னாலஜி. இப்போ அன்னைக்கு வந்து ஃபில்மில் இருந்துச்சு, இன்றைக்கி டிஜிட்டல் ஆகிட்டு. ஆமாம். அன்னைக்கு வந்து எல்லாம் லைவில் மிக்ஸ் பண்ணோம், இன்றைக்கி எல்லாமே விஎஸ்டி ஆகிட்டு. அவ்வளோ தானே ஒழிஞ்சு உணர்வுகள்லாம் ஒன்று தானே. அம்மானா அம்மா, நமக்கு அம்மா எல்லாருக்குமே அம்மா உணர்வு தானே. அது இந்த உணர்வுன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கலாம், இப்போ கொஞ்சம் ஃபீலிங்ஸ் கம்மியாக இருக்கலாம், அவ்வளோதான். பட் எல்லா உணர்வுமே காலத்துக்கு இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் போனாலும் அம்மா தான். அந்த உணர்வு தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக படங்கள் பண்ணுற 2 மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி கேட்குற உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து திரு அனிருத் அவர்கள், அவர் நிறைய படம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் சம்பளமே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்கும் வாங்குறாரு அப்படின்லாம் நிறையா எழுதுறாங்க, பார்க்குறோம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய சம்பளமாக இருக்கட்டும், அவருடைய ஒர்க்ஸை? இல்லை, எங்கள் மியூசிக் டைரக்டரில் ஒருத்தர் வர்றது நமக்கு சந்தோஷம் தான். எவ்வளோ சம்பளம்? ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல பாட்டை கொடுங்க. சம்பளம் வாங்குறீங்க, நல்லாவே நீங்கள் கம்போஸ் பண்ணலாம், இல்லை நல்ல நாட்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை, நல்ல ஒரு கிராஃபை டியூன் பண்ணலாம். இன்றைக்கி இருக்க அந்த சவுண்டோடையே பொருத்தி நீங்கள் பண்ணலாம். அப்படிங்கிறது தான். வேறு என்ன, எனக்கெல்லாம் ஒன்றும் பெரிய யார் வந்தாலும் நல்லது தான்.
சினிமாவுக்கு. யார் அதிகமாக சம்பளம் வாங்கினா நம்ம சந்தோஷம் தான் பட போகிறோம். நல்ல ஒரு குத்துப்பாட்டு ஓரியண்டாகவே இருக்குது. அது கேட்டோம்னா திருப்பி நிற்க மாட்டேங்குது. ஒரு 4 தடவை கேட்டோம்னா திருப்பி நம்மளே இப்போ நான் போன ஒரு 2 மாதம் முன்னாடி கேட்ட சாங்கு இப்போ இந்த ட்ரெண்ட் சாங் இப்போ கேட்குறது எனக்கு பிடிக்கல. எனக்கு தான் பிடிக்கலையா, நான் தான் வந்து பூமராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி என் பசங்களுக்கு போகிறேன், ஐயா ஆஃப் பண்ணுங்கப்பா கேகே சைக்கிளுங்கிறாங்க. அவன் 2K கிட்ஸ் தானே, ஏன் பிடிக்கல? என்ன காரணமாக நீங்கள் அனுமானிக்கிறீங்க? அதுக்குள்ளே சோல் இல்லை, உயிர் இல்லை. உயிர் இல்லாமல் சும்மா அந்த காலகட்டத்துக்கு ஒரு சவுண்டிங்கே ஒரு ஏதோ ஒரு ஒரு இப்போ என்ன ஏஐ வந்துருச்சு, அதில் போட்டு ஏதோ ஒரு மாடர்ன் பண்ணால் ஏதோ ஒரு சாங் கேட்கலாம். இப்போ ரோபோன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுங்களேன், ரோபோ கூட நம்ம குடும்பம் நடத்த முடியுமா? ரோபோங்கிறது ஒரு சேஞ்சு, ஒரு கண்டுபிடிக்கிற மனித மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய, நம்ம அலுவல் வேலைக்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம். ஒரு அதை ஒய்ஃபாகவே நீங்கள் பயன்படுத்த முடியுமா, இல்லை ஒரு கணவனாக அதை பயன்படுத்த முடியுமா? சோல் தானே, உயிர் தானே. நிச்சயமாக மியூசிக்லேயும் அந்த மாதிரி இருக்குது. அந்த சோல் வந்து படத்துக்குள்ளே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அப்படி தோணுது. எங்களுக்கு தான் தோணுதான்னு பார்த்தா நான் பார்க் வாக்கிங் போவேன், அங்கே வர்றவங்கலாம் இதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ பாட்டெல்லாம் கேட்க முடியலங்க, நீங்களாம் எப்படிங்க நீங்கள் பண்ண காலத்தில் நல்லா இருந்தது. அப்படி இல்லைங்க, பாட்டாக பண்ணோம்னா என்றைக்கு வேணாலும் கேட்க முடியும். இப்போ எல்லாருமே ஒரு வியாபாரத்தை நோக்கி டக்குன்னு ஏதோ ஒன்று போடுறோம், விசுவல் பண்ணுறோம், ஒரு டான்ஸை வைக்கிறோம். அப்படி டான்ஸு மட்டுமே தான், சந்தோஷம் மட்டுமே தான் வாழ்க்கையில் இருக்கா? எல்லா எமோஷன்ஸும் இருக்குல்ல. ஆமாம், அதையே சினிமாவில் காட்ட மாட்டேங்கிறீங்க. ஓகே, வந்தால் வெட்டு குத்துறீங்க, மிஞ்சி போனால் டான்ஸ் ஆடுறீங்க, வேறு என்ன காட்டுறீங்க நீங்கள்? எதுவுமே இல்லையே படத்துக்குள்ள. இப்போ அன்றைக்கி எடுத்த பழைய படங்கள்லாம் வந்து நாலாம் பிறக்காத முன்னாடி எடுத்த படமெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ செந்தமிழ் தேன்மணியால் ஒரு பாட்டு இன்றைக்கும் காலேஜ் பசங்க பாடுது, அதுக்கு வயசாகிடலையே, அந்த டியூன் அப்படியே தானே இருக்குது. உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணால் காலம் கடந்து வந்து நிற்கிது. ஒரு மியூசிக் டேரக்டருங்கிறது அவங்க ஒரு நல்ல கம்போசிங், ஒரு 10 கம்போசிங் பண்ணால் தானே வந்து, இப்போ யார் எந்த மியூசிக் டேரக்டர் வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஆத்மார்த்தமாக ஒரு 10 டியூன் இந்த உலகத்தை விட்டுட்டு போக வேண்டாமா? பணம் வாங்குறீங்க, செட்டில் ஆகுறீங்க, நல்லா ஆகுறீங்க, வசதி ஆகுறீங்க, ஆத்மார்த்தமாக ஒரு நாள் எப்போயோ பண்ண செந்தமிழ் தேன்மொழி அதை இப்போ சொல்கிறேன்ல, எம்எஸ் பண்ணது. இப்போ நான் சொல்கிறேன்ல, எம்எஸ் இப்போ இல்லை, அந்த பாட்டெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இளையராஜா பாட்டெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ரகுமான் பாட்டெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள நிறைய சாங் இருக்க இல்லை, நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்கிறது சரியா? நிறைய பேர் இப்படி கமெண்ட்ஸ் போடுவாங்க, இவருக்கு வேறு வேலை இல்லை சார், ஆக்சுவலாக இல்லை அது பண்ணுறது தானே. ஏன்னா மியூசிக்கில் வந்து நான் ஒரு ஹிட்டு கொடுக்குற வரைக்கும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க தானே. நான் என்ன பொசிஷனில் இருக்கேன், நான் எப்படி அதை கம்போஸ் பண்ணுவேன், நான் எப்படி மியூசிக்கை டீல் பண்ணுறேன், நான் எவன் சாங் கேட்குறேன், உலகத்தில் எவன் பெஸ்ட்டாக பண்ணுறான், ஈத்சேரன் பண்ணுறான், ஆலன் வாக்கர் பண்ணுறான், இன்னும் நிறைய பேர், நிறைய லேடிஸுங்க கூட பண்ணுறாங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. கேட்குறதுக்கு அது நமக்கு டிஸ்டர்பே ஆக மாட்டேங்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாட்டு. இந்த பாட்டெலாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க? இவ்வளோ டெக்னாலஜியோடு தான் பண்ணுறாங்க. அது எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குது? அது எவ்வளோ கோடிக்கணக்கில் போயிட்டுருக்கு அந்த பாட்டு. ஒரு சாங் இந்த டங் 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 அந்த சாங்கு என்ன ஹிட்டு, அது கேட்குது, எத்தனை தடவை கேட்டிருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாட்டு. அவ்வளோ கோடிக்கணக்கில் எப்படி அது போகுது? அதுக்குள்ளே ஒரு கிராப் இருக்குது, அவனு பண்ணுறாங்க, இந்த டியூனோட கிராப்பு, கிட்டார் பயன்படுத்தலாம், சூப்பராக பயன்படுத்துகிறாங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. சவுண்டிங் அப்படி கேட்குறதுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் போர் அடிக்கலையே. இப்படிதான் அந்த சாங் வந்து இப்போ எல்லாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும், இன்ன வரைக்குமே போயிட்டு இருக்குது. அது எப்படி போகுது? அப்போ வேலில் உள்ள மியூசிக்காரங்க முட்டாளா? இல்லை கேட்குறேன். இல்லை, புரியுது. நல்ல சாங்கை பண்ணலாம், இவ்வளோ காசு வாங்குறதுக்கு நல்ல சாங்கை பண்ணலாம், எல்லா மியூசிக் டேரக்டருமே சொல்கிறேன். அதனால் வந்து ஒன்ஸ் அப்பானே டைம் ராஜா சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் ராஜாவுக்கு சொம்பு அடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா பண்ணியிருந்தா எல்லா மியூசிக் டேரக்டரும் அப்படி தானே சொல்லுவாங்க. நமக்கு என்ன, நம்ம என் காலத்தில் ராஜா சார் நிறைய பண்ணார், அவர் காலத்தில் எம்எஸ் நல்லா பண்ணார், இப்படி ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணிட்டு தானே இருந்தாங்க. இப்போட காலகட்டத்தில் டைம் இவங்களாம் நினச்சிக்கிறாங்க இப்படி தான், அப்படி கிடையாது. நல்ல மியூசிக் வந்துச்சுன்னா, இப்போ இன்றைக்கும் நல்ல கம்போசிங் வந்துச்சுன்னா நீங்கள் ரசிக்க மாட்டீங்களா? நிச்சயமா. ஒரு நல்ல பாட்டு கொடுத்தா பரணி சார் நல்லா பண்ணிக்கான்னு சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா. நான் ஒரு மொக்க பாட்டை கொடுத்தா இவருக்கு ஏன் வேறு வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? அதையும் தானே சொல்லுவீங்க, ரெண்டையுமே தானே சொல்லுவீங்க. அதே மாதிரி இன்னொரு இளம் இசையமைப்பாளர் அப்படின்னா சாய் அபியங்கர் அவர்கள். ரீசெண்டாக அவருடைய ஒர்க்ஸ்லாம் நீங்கள் கேட்டதுண்டா சார்? சாய் அபியங்கர் இல்லை, அந்த ஆல்பம் கேட்ட அன்னமே சாங்கு அதனால பண்ணியிருந்தார். அந்த அன்னமே சாங்கு அந்த விசுவலாகவும் நல்லா இருந்தது. அதான் பண்ணி நல்லபடியாக வரட்டும். ஏன்னா அப்போ அவரும் வந்து என்னன்னாக்கா, அப்போ ஒருத்தருக்கும் ஒரு தனி ஏதோ ஒன்று தேவைப்படுது. இப்போ அனிருத்துக்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நான் கண்டுபிடிக்க முடியல. இவர் என்ன ஸ்டைல் பண்ணுறாரு, அவர் பாட்டெல்லாம் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஒருத்தர்ட்டையும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும்ல, அது வந்து ஒரு ஸ்டைல் ரீச் ஆச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். இப்போ கேட்கக்குள்ள நமக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சேஞ்ச் இருக்க போகுது? ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி. இப்போ ரகுமான் பண்ணுற மாதிரியே நான் பண்ணோன்னா நீங்கள் என்ன சார், அதுக்கு ரகுமான் சாரே பெட்டர், அவரே பண்ணிட்டு போயிடுவார், நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க கேட்பீங்கல்ல. பரணி பண்ணுறதுக்குன்னு ஏதோ ஒன்று தேவைப்படுதில்ல.
ஒருத்தருக்கும் ஒரு முகம் தனியாக தானே கொடுத்துருக்கு கடவுள். ஒரு உங்கள் முகம் மாதிரி என் முகம் இல்லை, என் முகம் மாதிரி உங்கள் முகம் இல்லை. அப்போ ஒரு தனித்தனி மியூசிக்கும் இருக்குது. அது வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஏஐ பற்றி சொன்னதுனால அதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் வந்து ஒரு சீனியர் மியூசிக் டைரக்டர், உங்கள் டைமில் இந்த ஏஐ மாதிரி டெக்னாலஜிஸ் இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பாட்டு ஏஐயில் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் அந்த தொழில்நுட்பம் வந்து இசையமைப்பாளர்களுக்கு தேவையா இல்லை உதவியா? கண்டிப்பாக தொழில்நுட்பம் தேவை. ஏன்னா ஒரே மாதிரி கூட ஒரு சேஞ்சு தேவை. ஆனால் அதுவே ஃபுல்லாக பிடிச்சி தொங்க முடியாது. இப்போ ஏஐலே நான் ஃபுல்லாக 6 சாங் போட்டேன்னு நீங்கள் கேட்டுருவீங்களா? 5 சாங் போட்டால் கேட்டுருவீங்களா? ஒரு வாய்ஸ் ஏதாவது ஒரு மாடுலேஷன் பண்ணி போடலாம். எல்லாத்தையுமே நம்ம அப்படி பண்ண முடியாது. அதை தான் நான் ரெண்டுத்தையுமே சோல்னு சொல்கிறேன். ஓகே, மியூசிக்கு ஒரு சோல் இருக்குது, அது வேணும். ஏன் இவ்வளோ பெரிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காங்க? அவங்களாம் ஏஐ பயன்படுது, அவங்க தூக்கி போட்டு போயிடலாமே. அவங்க ஏன் இத்தனை பேர் ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்க? ஏன் இவ்வளோ சிம்பனி இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க? மியூசிக்கில் ஒரு சோல் இருக்குங்க, ஒரு உயிர் இருக்குது. ஒரு மரத்துலேருந்து ஒரு லீவ் அப்படி வந்து லேண்ட் ஆகுதுன்னா அதை ஒரு உணர்வு பண்ணுறாங்க. என்னென்னமோ கம்போஸ் பண்ணுறாங்க அவங்க உணர்வு. அந்த மாதிரி மியூசிக்கு ஒரு உணர்வு, நம்ம ஆர்ட்டோடு சம்மந்தப்பட்டது, நம்ம வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது. நமக்கு ஒரு மெடிசன் மாரி அது. வாழ்கிற எவ்வளோ பேர் பாட்டு கேட்குறாங்க ஆஸ்பத்திரியில். நிச்சயமாக சில சாங்கெலாம் கேட்டு அவங்க நோயே குணமாக எழுதுங்கிறாங்க. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது சார். இப்போ உள்ள பாட்டு போட்டோன்னா ஆஃப் பண்ணுங்க, ஐயோ ஆஃப் பண்ணுங்கிறாங்க. ஏன்? அந்த சோல், அந்த டச் இல்லையோ, கேட்க முடியல அவங்களால. ஒரு 10 நாள் கழிச்சு போகிற உயிர் இன்றைக்கே போயிடுங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அதாவது அதுவும் ஒரு சேனல். நான் மியூசிக்கில் பல சேனல் இருக்குது சார். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெலோடி இருக்குது, வில்லேஜ் இருக்குது, சாஸ் இருக்குது, ரேப் இருக்குது, பாப் இருக்குது, கிளாசிக்கல் இருக்குது, இந்துஸ்தான் இருக்குது, நிறைய மியூசிக் இருக்குது, எவ்வளோ வகை இருக்குது. இதெல்லாம் என் படத்துக்குள்ளே வரமாட்டேங்குதுன்னு கேட்குறேன். ஒரே குத்து சாங்காகவும் இந்த அடி சாங்காகவும் இதுவே தானே வருது நம்ம சினிமாவில். நீங்கள் இப்போ ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது நல்ல சாங் வந்திருக்கா? ஏதாவது சாங் சொல்லுங்களேன். டக்குன்னு என்ன சரி என்ன மாட்டி விட்டீங்க? இல்லை கேட்குறேன். இப்போ நம்ம எல்லாருமே ஒரே பூமியில் தானே இருக்கோம், இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கோம். இப்போ நல்ல பாட்டுனா சொல்ல தானே. எல்லாமே வந்து அடி சாங்காக போயிடுச்சோ, எல்லாமே வந்து பயங்கரமான. இதை வந்து நான் சொன்னால் வந்து நான் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு நான் யாரையும் குறை சொல்லணுங்கலாம் எனக்கு கிடையாது. நல்ல பாட்டு இருந்தால் நான் கேட்குற ரசிகன். ஃபஸ்ட்டு நான் ரசிகன், அப்புறம் தான் மியூசிக் டேரக்டர். நல்ல பாட்டு நீங்கள் கொடுத்தா கூட நான் ரசிப்பேன். சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்க முடியலையேன்னு வருத்தம். அது நான் மட்டும் கிடையாது, இது என்னோடய குரல் மட்டும் கிடையாது. புரியுது. நான் பார்க்குற அவ்வளோ பேரோட குரல், சின்ன பசங்களோட குரல், 2K கிட்ஸ் இருக்காங்கள்ல அவங்களோட குரல். அவங்க ஒரு வெஸ்டர்ன் சாங் வந்தால் அப்படி கேட்குறாங்க, இங்கிலீஷ் சாங்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி செல்லில் வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டு சாங் மட்டும் கேட்குறது கிடையாது. உலகத்தில் மராட்டி சாங்கு எவ்வளோ லாங்குவேஜ் எல்லாமே தட்டினா எது பெஸ்ட்டுக்கிட்ட வந்துடுது. அவங்கெல்லாம் பண்ணக்குள்ள நல்லா இருக்குது அந்த சாங்கு. அந்த படத்தோட பார்க்கல விஷுவலும் நல்லாயிருக்கு, அந்த அந்த ஆர்கெஸ்ட்ராவும் நல்லாயிருக்கு, அந்த டியூனும் நல்லாயிருக்கு. இப்போ மலையாளத்தில் ஒரு சாங் வந்தால் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அவங்களும் நம்ம இப்போ டெக்னாலஜி தானே பயன்படுத்துகிறாங்க. ஏன் அவங்களும் கேட்க முடியுது? ஏன் நமக்கு லாங்குவேஜ் தெரியாது. இப்போ இங்கிலீஷ் சாங் நமக்கு கேட்குறோமே, எனக்கு என்ன தெரியும் அதில்? ஒரு ஹிந்தி சாங் கேட்குறேன் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சிடுமா? அந்த சாங்கோட கிராஃப் நல்லாயிருக்கு. இப்போ எவ்வளோ ஹிந்தி சாங் நல்லாயிருக்கு. அவங்கெல்லாம் வந்து அதை விடலை. நம்ம தமிழ் பீரியடு தான் இப்படி இருக்குது. இது ஆந்திரா கூட தேவையான ஃபோக் அடித்தா கூட அதில் ஒரு கிராப் பண்ணுறாங்க, கேட்குறது நல்லாயிருக்கு ஆந்திராவில் கூட. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி இல்லையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்களோ அதை விட நான் ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணது ஒரு பெரிய வாய்ப்பு. ரொம்ப பொறுமையாக அவ்வளோ நேரம் வந்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கும் வாசித்து காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அதே போல் நான் போன முறையும் நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், இந்த முறையும் வந்து என்னோடய அனுபவத்தை கலந்துருக்கேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம சேனல் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என் நன்றி தெரியும். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.